வாங்க, ஒருத்தரோட வாழ்க்கைய அவங்களோட மரப வெறும் நம்பர்ஸை வச்சு எப்படிங்க பெருமைப்படுத்த முடியும்? இன்னைக்கு நாம சகோதரி பிரேமா குளோரி இயேசுதாஸ் அவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு ரொம்பவே ஆழமான அஞ்சலியை பத்தி பார்க்க போறோம். இதுல கணிதமும் ஆன்மீகமும் ரொம்பவே சுவாரஸ்யமா ஒன்னு சேருது. நீதிமானின் நினைவு ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியம்தான் நாம் இப்ப பார்க்க போற இந்த முழு அனாலிசிஸ் முழுசுக்குமே அஸ்திவாரம். இது வெறும் ஒரு கோட் மட்டும் இல்ல, சகோதரி பிரேமாவோட வாழ்க்கையோட தாக்கத்தை ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது. கணிதத்தால ஒரு ஆன்மீக கதையை சொல்ல முடியுமா? கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா இந்த அஞ்சலி அதை தாங்க செய்ய முயற்சி பண்ணுது. வாங்க, எங்கள் எப்படி வெறும் குறியீடா மட்டும் இல்லாம ஒருத்தரோட வாழ்க்கை மற்றும் சேவையோட ஆழத்தையே நமக்கு காட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த முழு ஆய்வோட மையப்புள்ளியே ஜெமாட்ரியா அப்படிங்கிற ஒரு பழமையான முறை தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் வார்த்தைக்கும் ஒரு நம்பரை கொடுத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசிய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது. இது ஒரு மாதிரி கோட் பிரேக்கிங் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சரி, இந்த ஆய்வு மொத்தமும் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரே ஒரு நம்பர்ல இருந்து தான். அதாவது சகோதரி பிரேமா அவர்கள் 2025ல உயிரோட இருந்திருந்தா அவங்களுக்கு 64 வயசு ஆகியிருக்கும். இந்த 64 இதுதான் நம்மளோட ஆன்மீக பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். 64 இது வெறும் ஒரு வயசு குறிக்கிற நம்பர் இல்ல. இதை எழுதின ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பருக்குள்ள பல லேயர்ஸ்ல அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. அவர் எப்படி இந்த ஒரு நம்பரை ஒரு ஸ்கொயரா, ஒரு கியூபா, அப்புறம் ஒரு ட்ரையாங்குலர் நம்பரா பாக்குறாருன்னு நாம இப்ப பார்க்கலாம். இங்கதான் பாருங்க, விஷயம் இன்னும் ஆழமா போகுது. 64 8 பெருக்கல் 8ன்னு பார்த்தா அது ஆசிரிப்பு கூடாரத்தோட பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்குதான். அதே நம்பரை 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4ன்னு ஒரு கியூபா பார்த்தா அது முழு கூடாரத்தையுமே குறிக்குது. ஆனா இன்னும் ஒரு மூணாவது லேயர் இருக்கு, அதுதான் முக்கோண எண். வாங்க, அது நம்மள எங்கே கூட்டிட்டு போகுதுன்னு பாப்போம். அந்த மூணாவது அர்த்தத்தை திறக்கிறதுக்கான சாவி தான் இந்த ஃபார்முலா. முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இந்த எண் இருக்கிற இடத்துல 64 போட போறோம். இந்த கணக்கு நம்மள ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு நம்பருக்கு கூட்டிட்டு போக போகுது. அந்த கணக்கோட விடை 2080, 2080. இது ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் கிடையாதுங்க. இந்த நம்பருக்கும் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்த தங்கம், வெள்ளி, வெண்கலம் மாதிரியான புனிதமான உலோகங்களுக்கும் ஒரு ஆச்சரியமான கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு ஆசிரியர். இங்க பாருங்க, 2080ங்கிறது தங்கம், வெள்ளி, வெண்கலம் இது மூணோட மொத்த ஜிமிட்ரியா மதிப்புக்கு சரியா பொருந்துது. அது மட்டும் இல்ல, இந்த ஒவ்வொரு உலகமும் விசுவாசம், நம்பிக்கை, கிருபைன்னு ரொம்ப முக்கியமான குணங்களை குறிக்குது. அப்ப பாருங்க, 64ங்கிற நம்பர் எப்படி இந்த தெய்வீக குணங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு. இப்பதாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வருது. ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, 64 அப்படியே கண்ணாடியில பாக்குற மாதிரி அதோட நம்பர்ஸை திருப்பி 46ன்னு மாத்துறாரு. இந்த மிரர் நம்பர் தான் ஒரு புது ரகசியத்தை திறக்க போற சாவி. அந்த புது நம்பர் 46. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க, அதே முக்கோண எண் ஃபார்முலாவை தான் இந்த 46க்கும் நாம அப்ளை பண்ண போறோம். இது நம்மள ஒரு கம்ப்ளீட்லி வேற ஒரு நம்பருக்கு கூட்டிட்டு போக போகுது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற நம்பர் 1081. ஹீப்ரூ ஜெமெட்ரிய படி இந்த நம்பருக்கு ரொம்ப ஆழமான சில ஆன்மீக அர்த்தங்கள் இருக்கு. அதாவது பெலன், அழகு, அப்புறம் கர்த்தருடைய ஆவியின் பிரமாணம். இந்த 3 விஷயத்த பாருங்க: பெலன், அழகு, கர்த்தருடைய ஆவியின் பிரமாணம். ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகளெல்லாம் சகோதரி பிரேமாவோட ஊழியத்தையும் வாழ்க்கையையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. பாத்தீங்களா, நம்பர்ஸ் வழியா மறுபடியும் அவரோட குணாதிசயங்களுக்கே நாம வந்துட்டோம். இந்த புதிரோட அடுத்த துண்டு இங்க தான் இருக்கு. சகோதரி பிரேமா அவர்கள் இறந்தப்போ அவங்களுக்கு வயசு 58. அந்த வயசுல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த மிரர் நம்பர் 46 கழிச்சா நமக்கு 12ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. இந்த 12க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அந்த 12ங்கிறது வெறும் கணக்கோட ரிசல்ட் இல்ல, அது சகோதரி பிரேமாவோட ஊழியத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு 12 வருஷ காலகட்டத்தை குறிக்குது. 2007ல ஆரம்பிச்சு அவர் மகிமைக்கு போற 2019ல முடியுது. இப்ப பாருங்க, கணக்கு எப்படி நிஜ வாழ்க்கையோட இணையுதுன்னு. சரி, நாம இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, அந்த 12 வருஷ ஊழிய காலத்தையும் 2019க்கும் நம்ம முதல்ல பார்த்த 2025க்கும் நடுவுல இருக்கிற 6 வருஷத்தையும் ஒன்னா சேர்க்கிறாரு. இந்த 2 நம்பரும் சேர்ந்து தான் ஒரு ஃபைனலான ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பரை உருவாக்குது. அந்த ஃபைனல் நம்பர் 18. இது அந்த 12 வருஷ ஊழியத்தையும் வரப்போற 6 வருஷத்தையும் கனெக்ட் பண்ணுது. இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இந்த 18ங்கிற நம்பருக்குள்ள 2 முக்கியமான ஆன்மீக கருத்துக்கள் ஒழிஞ்சிருக்கு. ஆசிரியர் 18 10 கூட்டல் 8 அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாரு. இதுல 10 கடவுளோட முழுமையான அன்பை குறிக்குதான், 8 பரிசுத்த ஆவியோட அற்புத ஒளியத்தை குறிக்குதான். யோசிச்சு பார்த்தா இந்த 2 விஷயமும் தான் அவங்க வாழ்க்கையோட மொத்த சாராம்சமாவே இருந்திருக்கு. கடைசியா எல்லாமே அவங்களோட பேருக்கே நிக்குது பாருங்க. பிரேமா, அதாவது அன்பு,
அது அந்த 10ங்கிற நம்பரோட கனெக்ட் ஆகுது. க்ளோரி, அதாவது மகிமை அல்லது பெலன், அது அந்த 8ங்கிற நம்பரோட ஊழியத்தோட கனெக்ட் ஆகுது. ஆக இந்த ஜெமெட்ரி ஆய்வு மூலமா அவங்க பேரோட அர்த்தமே அவங்க வாழ்க்கை கதையா நம்ம கண் முன்னாடி விரியுது. இந்த ஆழமான ஆய்வு இது ஏதோ கணக்க பத்தி பேசுற ஒரு விஷயம் மட்டுமில்ல. இது பாஸ்டர் ஜேம்ஸுங்கிறவரு தன்னோட ஆன்மீக தாயா நினைச்ச சகோதரி பிரேமாவுக்கு ரொம்ப அன்போட செஞ்ச ஒரு நினைவஞ்சலி. இது எண்கள் மூலமா சொல்லப்பட்ட ஒரு இதயபூர்வமான அஞ்சலி. நாம இந்த விளக்கத்தை முடிக்கும்போது ஒரு கேள்வியோட உங்களை விடுறேன். எண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சிறப்பா வாழ்ந்த ஒருத்தரோட வாழ்க்கையில அர்த்தத்தை கண்டுபிடிக்க நாம எல்லாரும் என்னென்ன வழிகளை பயன்படுத்துறோம்? ஒருவேளை கதைகள் இல்லனா நினைவுகள், எதுவா வேணா இருக்கலாம் இல்லையா? இந்த அர்த்தம் தேடுறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு அனுபவம். இத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு நன்றி.